ஒருத்தவங்க நம்ம கூட இருக்க வரைக்கும் அவங்களோட அருமை நமக்கு புரியாது. எப்போ அவங்க நம்ம கூட இல்லையோ அப்போ தான் அவங்களோட அருமை நமக்கு புரியும். உடனே எடுக்கிற முடிவு எதுவுமே எப்போவுமே நமக்கு எதிராக தான் மாறும். நமக்காக இறங்கி வரவங்களுக்கு நம்ம கொஞ்சம் இறங்கி போனால் தப்பே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வருவாங்க நினச்சிட்டே இருக்கிறதுக்கு நம்ம யாரையும் போய் பேசினா எல்லாம் சரியிடும். மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம். 1% எக்ஸ்பெக்டேஷன் கூட இல்லாமல் அப்படி பண்ணுறவங்கள நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டா நம்ம தான் முட்டாள். உட்காந்து பேசினா எல்லாம் சரியிடும் நான் நம்புகிறேன். The number you are trying to reach is currently switched off. Please try again later. அபி, யாருன்னு போய் பாரு. ஏய் அபி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வீட்டில் யாரும் இல்லை? யார் அபி? அம்மா நான் தாம்மா, வாஹித். சோபனிக்கா இல்லை? அம்மா சோபனிக்கா வீட்டில் இல்லையாம்மா? என்னம்மா டல்லாக இருக்கீங்க? உடம்புக்கு எதாவது ஆயிடுச்சா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ, சோபனிக்கா இல்லை? அவள் இங்கே இல்லை, அவள் ஊருக்கு போயிட்டா. எங்கே? என்ன சடனா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம? சீக்கிரமாக கூப்பிட்டாங்க, போயிட்டா. எப்போ வருவாங்க, ஏதாவது தெரியுமா? இல்லை, அவள் வரமாட்டா. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? ஏதாச்சும் நம்பர் இருக்கா அவகிட்ட? அம்மா போய் சொல்கிறாங்க. அபி சும்மாறா, சும்மாரு. அபி என்னாச்சு? சோபனிக்கா எங்க? அக்கா செத்துட்டா. அபி நீ உள்ள போ. ஆமாமா, சோபனிக்கா நம்மளை விட்டு போயிட்டா. அவளுக்கு கிளையோபிளாஸ்டோமான்னு பிரெயின் டியூமர் ஒன்று இருந்துச்சு. இந்த டைம் பிரெயின் டியூமருக்கு கியூரே இல்லப்பா. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்திருக்கா அவ. டாக்டர்ஸ் முன்னாலேயே சொல்லிருப்பாங்க போல. அதனாலதான் என்னவோ அவ வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பா போல. அந்த டைம்ல தான் அவ உங்களோட பாட்காஸ்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சா. ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா. அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு என்கிட்ட சொன்னா. ஆனா நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னு அவ என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணா. லாஸ்ட் மந்த் அவளுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. 10 daysக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருந்தோம். கடைசியில டாக்டர்ஸ் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்றது தெரியல தம்பி. இப்படி எல்லாம் ஆகும் நாங்க நினைக்கவே இல்லை. அவன் இப்படி இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லுமா? என்கிட்டயா சொல்லல வாயுதவ. நானே ஒரு நாள் அவ ரூம்குள்ள ட்ரெஸ் வைக்கும் போது டேபிள் மேல இருக்கிற மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தேன்.
இல்லைன்னா அவன் என்கிட்ட சொல்லிருக்க மாட்டான். அண்ணா எனக்கு அக்கானா ரொம்ப பிடிக்கும். அவள் கடைசியாக என்கிட்ட சொன்னா வாய்த்தேன் அவள். அப்போ நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியல. அப்படி என்னை தேடி வந்தா அவர்கிட்ட இந்த ஃபோனை கொடுக்க சொன்னான். ஹலோ வாஹித், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ நான் இருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்னு. எனக்கு இந்த மாதிரி இருந்தது உங்ககிட்ட மறைச்சதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி சொல்லிக்கிறேன். நான் உங்கள் கூட இருந்த இவ்வளோ நாள் ரொம்ப சீக்கிரமாக போன மாதிரி இருக்கு. நான் உங்களை முதல்ல லைப்ரரியில் பார்த்ததா தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நான் முதல்ல உங்களை பார்த்தது ஹாஸ்பிட்டலில். சிஓபிடி இருக்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். சிஓபிடி இருந்தும் ஒரு ஆளால் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்க முடியும்னு உங்களை பார்த்து தான் எனக்கு தோணுச்சு. நான் ரெகுலராக உங்கள் பாட்காஸ்ட் கேட்பேன். எதிர்ச்சியாக சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து 2 பேரும் ஒரே ஆள் தான் தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணோம், க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம். உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, உங்கள் கூடவே இருந்தது, உங்கள் கூட பைக்கில் போனது எல்லாமே அப்படியே கனவு மாதிரி இருக்குது. என்னதான் நீங்கள் சோஷியலைஸ் ஆகாத பர்சனாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் அப்படி இல்லை. ஒரு பொண்ணாக எனக்கு தெரியும் வாஹித், நீங்கள் என்னை எப்படி பார்த்தீங்கன்னு. நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். சந்தோஷமாக இருந்தேன் உங்கள் கூட. தினமும் நான் வேண்டிக்கிறது இன்னும் ஒரு நாள் உங்கள் கூட நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தான். ஆனால் அது இனிமே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. வரோன்னு கடவுள் இப்போ எனக்கு ஒன்று கொடுத்தா கடைசியாக உங்களை தூரத்துலேருந்தே ஒரே ஒரு தடவை பார்க்கணுன்னு இருக்குது. ஏதோ லூசு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்கள? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் வாஹித். கடைசியாக ஒரு வாட்டி உங்கள் வாயால் என் பேர் கேட்கணுன்னு நினச்சேன். ஆனால் அப்போ கூட நீங்கள் எனக்கு கூப்பிடல. பட் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் வாஹித், ஐ லவ் யூ வாஹித். சபர்ணிகா, தப்பு பண்ணிட்டேன். அபி உள்ள போ. தப்பு பண்ணிட்டேனே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? நம்ம என்ன தம்பி பண்ண முடியும்? அவளோட விதி அவ்வளவுதான். கடைசியா ஒரு வாட்டி அவங்ககிட்ட பேசியிருக்கணும். நான் என்னோட தலைகணத்தால சௌபனிகா மிஸ் பண்ணிட்டேன். கடைசியா ஒரு தடவை கூட அவனுக்கு பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேன். சௌபர்ணிகா இருக்கிற வரைக்கும் அவ ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. அவளுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணிட்டு உங்களை பத்தி என்கிட்ட அவ்வளோ சொல்லியிருக்கா. அவ்வளோ பிடிக்கும். எப்பவுமே வாயத்துன்னு சொல்லிட்டே இருப்பா என்கிட்ட. நான் என்ன பாவம் பண்ணேனோ என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு.
நான் தொலைச்சிட்டேன் சௌபர்ணிகா. நீ என் பின்னாடி வரப்போ நான் வேலைக்கு போனேன். இப்போ நான் வரேன், நீ இல்லாமே போயிட்ட. சரி வந்துடுறேண்ணே. காலையில் ஒரு 8 மணிக்கு தானே? ஏய் வாஹித், ஏய் அண்ணா கூப்பிட்றேண்ணே, இருங்கண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே. ஏய் வாஹித், என்னாச்சு? நீ சாக போகிற இப்போ? ஏய் வாஹித், என்னப்பாச்சு? என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரந்தரமே கிடையாது. ஏய் வாஹித், என்னடாச்சு? சௌபர்ணிகா என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, செத்து போயிட்டானா? என்னப்பா சொல்ற? அவளுக்கு கியூர் பண்ண முடியாத ஒரு பிரெயின் கேன்சர் இருக்குண்ணா. அவளுக்கு எனக்கு சிஓபிடி இருக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அதையும் தாண்டி அவன் என் கூட இருக்கணும் தான் நினைச்சிருக்கான். அது தெரிஞ்சு நான் தான் எதுவும் புரிஞ்சுக்காம அவளை விட்டு வேலைக்கு போயிட்டேன். இப்போ அவளே இல்லாம போயிட்டானா? என்னென்ன பண்ணுவேண்ணா? புரியுது வாஹித், நீ சொல்றது புரியுது. நீ என்ன பண்ணாலும் இறந்து போனவங்க வந்து திரும்பி வர மாட்டாங்க. நீ இறந்து போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அவ உன் மேலே வச்சு இந்த காதல் அப்படியே அழிஞ்சிடும். நீ வாழணும், நீ வந்து சந்தோஷமா வாழணும். அது மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு நீ கொடுக்குறது. அவளுக்காக என்னை மாற்றிக்கிட்டேன், வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். என்னை தனியாக தவிக்க விட்டு போயிட்டானா? வாஹித், நான் சொல்றத கேளு. லூஸ் மாதிரி பண்ணி அவ மேல வச்சு இந்த காதலை அழிச்சிட்டாங்க. நீ வாழ்ந்தாதான் அவ மேல வச்சு இந்த காதலும் வாழும். அவளை நினைச்சு பார்க்குற அளவுக்கு அவ அவ்வளவு நினைவுகளை கொடுத்துட்டு போயிருக்கா உனக்கு. அது அழியாம இருக்க நீ வாழ்ந்து தான் ஆகணும் வாஹித். உடனே எடுக்கிற முடிவு வந்து சரியா இருக்காது. ஒன்று புரிஞ்சுக்க வாஹித், உனக்குன்னு இருந்தா உனக்குன்னு மட்டும்தான் இருப்பா. என்னால முடியல, உள்ள வலிக்குதுண்ணா. அவளை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவன் முகத்தை கடைசியா ஒரு வாட்டி கூட பார்க்க முடியாம போயிடுச்சுண்ணா. இந்த பொண்ணுக்காக பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் வாஹித். அந்த கருமம் பிடிச்ச சிகரெட்டை தொடவே கூடாது. ஒருத்தங்க இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது, இல்லாத போது தான் தெரியும். நாம் இருக்கிற வரைக்கும் ஒரு காதல் இருக்கும், அதை அவள் உனக்கு விட்டுட்டு போயிருக்கா. அதை நீ அழிச்சிடாத. கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும் வாஹித். நேரம், காலம், விதி எல்லாமே ஒன்று தான். நமக்கு மேலேயும் ஒரு சக்தி இருக்குது, அதையும் தாண்டி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ கவலைப்படாத, தைரியமாக இரு, எல்லாம் சரியாயிடும். வேற ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சொல்கிறத கேள ப்ளீஸ்.
இந்தாங்க வாஹித் உங்கள் பெயிண்டிங். காதல் நம்ம வாழ்க்கையை எப்படி வேணாலும் திருப்பி போட்டுருவாங்களே. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க நேரத்துக்கு ஏற்றபடி. ஆனால் ஒருத்தங்க மேலே நம்ம அதிகமான பாசம் அன்பும் வைப்போம். ஆனால் விதி அவங்களோட இருக்க விடுமான்னு கேட்டால் அதுக்கு பதிலே இல்லை. நிறைய மறக்க முடியாத நினைவுகள், மறக்க முடியாத தருணம் நம்ம வாழ்க்கையில் அவங்களோட இருக்கும். பாதியிலே விட்டுட்டு போனாலும் அவங்க நமக்குன்னு மிச்சம் வச்சுட்டு போனது நினைவுகள் மட்டும்தான். என்ன ஆனாலும் சரி, சில பேரோட கால் தடம் நம்ம மனசுலேருந்து எடுக்கவே முடியாது. அப்படி சில கால் தடம் நம்ம மனசுலேருந்து எடுக்கவே முடியாது. விதியை தாண்டி நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது தான் மனசு கஷ்டமாக இருக்குது. பாதியில் வந்தவங்க பாதியிலே போயிட்டாங்க. என்ன தான் சமாதானப்படுத்தினாலும் சில விஷயம்லாம் உயிரை விட்டு போனாலும் அழிஞ்சு போயிடாது. கனவு கலைந்தாலும் காட்சிகள் கண்ணீரில், காதல் தொலைந்தாலும் நினைவுகள் நெஞ்சில். அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. நம்ம எதுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறோம். ஒரு நிமிஷமும் நமக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமாக இருக்கலாம்ல. ஒருத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்திட்டு அப்புறம் அதை நினச்சி யோசித்து பார்க்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவளோட சந்தோஷமாக தான் தரணும். என் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவேன். எனக்கு இருந்த அவள் என்னோட நினைவு மட்டும் வச்சிட்ருக்கா. கண்ணிமைக்க மறந்து இதயம் துடிக்க மறுத்து அந்த மரணப்படுக்கையிலும் உன்னிடம் சொல்ல துடிக்கும் காதல் என்னோடது. காதலில் எனக்கு கிடைத்த பரிசு கண்ணீர் மட்டும்தான். பல வாட்டி உச்சரித்தாலும் திகட்டாத பேர் உன்னுடையது. சௌபலிகா.